ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. மகாபாரதத்தில் ஒரு பரதன், ராமாயணத்தில் ஒரு பரதன். மகாபாரத பரதன் துஷ்யந்தனுக்கும் சாகுந்தலைக்கும் மகனாக பிறந்த மாவீரன். இந்திய நாட்டை ஒருமைப்படுத்தி அரசாண்ட மாபெரும் சக்கரவர்த்தி. அவன் பெயரில்தான் நமது நாடு பாரதம் என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு பெருமை வாய்ந்தவன். ராமாயணம் சொல்லும் பரதன் ஸ்ரீராமனின் சகோதரன். ஸ்ரீராமன் காடேகிய போது ராமனின் பாதுகைகளை அரியணையில் அமர வைத்து அயோத்தியை அரசாண்ட ஒரு தியாகசீலன். பரதன் என்று பெயர் கொண்ட இந்த இரண்டு மாபெரும் மன்னர்களின் வரலாற்றினை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். What is in a name? A rose is a rose is a rose. பேரில் என்ன இருக்குது? ரோஜாவை நீ எப்படி கூப்பிட்டாலும் ரோஜா தான் அப்படின்னா. அதனால் இந்த பேர்கள் எல்லாம் நாம் வச்சது தான். அதுக்கு பின்னால் அதுக்கு நம்ம காரணங்களை கற்பித்து அவங்களெல்லாம் குளோரிஃபை பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபண்ணுறோங்கிறது தான் முக்கியம். கருணாநிதின்றது பிற்காலத்தில் வந்த பேர். முதல்ல அவர் பேர் தட்சிணாமூர்த்தி. இப்படி எல்லாருக்குமே வேறு ஏதோ ஒரு பேர் இருந்து அதுக்கப்புறம் தான் வேறு நேமில் அவங்க இது பண்ணியிருப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு சொல்லுகிற பரத வருஷே பரதக்கண்டே அப்படின்னு நம் மந்திரங்கள் எல்லாம் சொல்லுகிற பரதன் என்பது அவங்க சொல்கிற மாதிரி தான். இந்த சகுந்தலை, அந்த விஸ்வாமித்திரர், புலி வந்து பால் கொடுத்து வளர்த்தது, இந்த மாதிரிலாம் சொல்லப்படுகிற கதைகளில் வருகிற மனிதர். ராமாயணத்தில் வருகிற பரதன் உங்களுக்கு தெரியும். ராம லக்ஷ்மண பரத சத்ருக்கன்கள் இருந்தாங்க. அதில் 4 கேரக்டருமே 4 விதமான பர்சனாலிட்டிஸ்க்காக வால்மீகியும் துளசிதாசரும் கம்பரும் உருவகப்படுத்தியது தான் அதெல்லாம். ராமர் என்பவர் ஒரு மனுஷனாகவே இருந்து தர்மங்களை காப்பாற்றினார். அதுக்கு மானுஷ தர்மம்னு பேர். அதனால தான் கம்பர் வந்து மானுடம் வென்றதம்மா அப்படின்னு கம்பராமாயணத்தில் சொல்லுவார். ராமனுக்கு கூடவே நிழல் போல இருந்து எப்படி ஒரு பெருமாளுக்கு ஆதிசேஷனம், அந்த ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணன் கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணான் இல்லையா, அதுக்கு சேஷ தர்மம்னு பேர். மானுஷ சேஷ. எங்கேயோ உட்காந்துட்டு ராமருடைய பாதுகைகளை வச்சு ராமர் வர வரைக்கும் நான் ஆண்டுக்கிட்டு இருக்கேன் அயோத்தியன்னு சொல்லக்கூடிய பரதன் இருக்கான் இல்லையா, அதுக்கு விசேஷ தர்மம்னு பேர். ஸோ மானுஷ சேஷ இவங்க 2 பேர். விசேஷ பரதன். எனக்கு ராம லக்ஷ்மணன் யாரை பற்றியும் கவலை இல்லை, ராமருக்கு கைங்கரியம் செல்லுகிற பரதனுக்கு நான் வந்து தொண்டு செய்கிறேன் அப்படின்னு சொன்னான் இல்லையா சத்ருக்கனன், அதுக்கு விசேஷ தர்மம்னு பேர். இப்போ ராமாயணத்தில் 4 கேரக்டரை மானுஷ சேஷ விசேஷ விசேஷ தர்மங்களுக்கு உதாரணமாக அவர்கள் உருவாக்கினார்கள். எல்லா கேரக்டரையுமே அவங்க குளோரிஃபை பண்ணாங்க. 1000 ராமர் சேர்ந்தால் கூட பரதனுக்கு ஈடாக மாட்டாங்கன்னு கம்பராமாயணத்தில் வரும். ஸோ ஒவ்வொரு கேரக்டரையுமே இவங்க குளோரிஃபை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு கிவன் ஏ ட்ராமாவில் அந்த சின்ன கேரக்டராக பெரிய கேரக்டரான்றது முக்கியம் இல்லை, அவங்க மைண்டில் நிற்கணும். ஏதோ ஒரு ரஜினிகாந்த் சினிமா படையப்பான்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ஆள் அந்த பாம்பு புத்துக்குள்ளே எப்படி கையை விட்டிங்கன்னு பார்த்தியா, அந்த ஒரே டைலாக் தான் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி மகளிர் மட்டும் சினிமாவில் காது கேட்காத மாதிரி ஒருத்தன் டைப்பிஸ்ட் வேஷத்தில் உட்கார்னே இருப்பான். இந்த நாசர் மேனேஜராக இருந்தால் இந்த 3 ஆஃபீஸில் இருக்கிற கேர்ள்ஸ் கிட்டேயும் எல்லாம் கோல்மால் எல்லாம் பண்ணுவானா. அப்போ கமல்ஹாசன் ஏரோப்ளேனில் அமெரிக்காவிலேருந்து வருவான். வந்த உடனே இவன் காதில் இருக்கிற இயர்ஃபோன் எடுத்துகிட்டு, எனக்கு நல்லா காது கேட்கும், நான் வந்து ஸ்பை, இங்கே நடக்கிறதெல்லாம் அப்பப்போ கமல்ஹாசனுக்கு போட்டு கொடுத்துன்னு இருந்தேன்னு சொல்லுவான். அந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் கூட நிற்கும் இல்லையா. இட்ஸ் ஆல் த கொஸ்டின் ஆஃப் ஹவு த கேரக்டர் ஹஸ் பின் பில்ட்டுங்கிற மாதிரி. ஈவன் இப்போது நாயகன் சினிமாலாம் வருதுன்னா அதில் அந்த கமல்ஹாசன் கூடயே ஒரு ஆள் இருப்பான் இல்லையா, ஜனகராஜ். அவங்களாம் சின்ன சின்ன டைலாக் தான் பேசுவாங்க, ஆனால் அது நல்லா நிற்கும். அதனால் கேரக்டர் பெருசாக சின்னதாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, அது எந்த அளவுக்கு பில்டப் பண்ணி கொண்டு போகிறாங்க, இல்லை எவ்வளோ நல்லா அதை அவங்க கேரக்டரைஸ் வெளியே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால் பரத வருஷ பரத கண்டேங்கிறது விஸ்வாமித்திரருக்கும் மேனகிக்கும் இருந்த ஒரு கேரக்டர். விஸ்வாமித்திரர் அதுக்கு முன்னாடி ராஜாவாக இருந்தார்.
அவர் ஒரு நாள் வசிஷ்ட ரிஷியுடைய ஆசிரமத்துக்கு போகிறார். போகிற போது நீங்கள் எத்தனை பேருன்னு வசிஷ்டர் கேட்டால் 5000 பேருன்றாங்க. ஒரு அரை மணி நேரம் இருங்கன்னு சொல்லிவிட்டு 5000 பேருக்கும் இவர் வடை பாயசத்தோடு சாப்பாடு போட்டுறார். அப்போ அந்த கௌசிக ராஜா பின்னால் தான் விஸ்வாமித்திரனான். அவன் கேட்குறான், என்னாலேயே முடியாது 5000 பேருக்கு இவ்வளோ சீக்கிரம் சாப்பாடு போடுறதுன்னா. அவர் சொல்கிறார், நந்தினின்னு ஒரு கண்ணுக்குட்டி, காமதேனுடைய கண்ணுக்குட்டி, அதை நான் வச்சுட்டுருக்கேன், அதுக்கிட்ட என்ன சொன்னால் கொடுத்துடணும். அவர் சொல்கிறான், உங்களுக்கு என்ன ப்ரொவிஷன் வேணும்ன்ட்டு எனக்கு எழுதி கொடுத்துருங்க, நான் டெய்லி அனுப்பிச்சிடுறேன், இது அரண்மனையில் இருக்கட்டும், எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னும். அவர் சொல்கிறார், தவம் இருந்தால் தான் இதெல்லாம் கிடைக்கும், சும்மாலாம் கொடுத்துட முடியாதுன்னு. அவன் படையை அனுப்புகிறான். இவர் கம்யூனிட்டர் வச்சுட்டு உட்காந்துக்கிறாரு. அவனுடைய படையெல்லாம் நிர்மூலமாகி போகுது. அப்போ தான் அவனுக்கு புரியுது, தவத்துக்கு முன்னால் இந்த அரச போகமெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு. அவன் காட்டுக்கு போய் தவம் செய்ய போகிறான். தவம் செய்கிற போது அவனுக்கு விதவிதமான பரீட்சைகள் வருது. அதில் ஒரு பரீட்சை, திருசங்குன்னு ஒருத்தன் அவர்கிட்ட வரான். என்னை சொர்க்கத்துக்கு அனுப்புங்க, தேவர்கள் உலகத்துக்குன்னு. இவர் ஊன்றாரு. தேவர்கள் மேலேருந்து அவனை கீழே அமுக்குறாங்க. இவர் பூமியிலேருந்து மேலே அனுப்புகிறாரு, அவங்க மேலேருந்து கீழே அமுக்குறாங்க. நடுவில் நின்றுபடுறான். தேவர்கள் சொல்கிறான், இவங்ககிட்ட தவம் கிடையாது, தேவர் உலகத்தில் கிடையாது. தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடும். தானம் தவம் 2 இருந்தால் தான் தேவர்களாக முடியும், இவன்கிட்ட கிடையாதுங்கிறாங்க. அப்போது இவர் என் பவர் போனாலையும் பரவாயில்லன்னு அவனுக்குன்னு ஒரு சொர்க்கத்தை உருவாக்குறார். அதுதான் திருசங்கு சொர்க்கம் என்பது. ஸோ ஒரு தவத்தை அதுக்காக வீணாக்கிட்டார். இப்படி ஒவ்வொரு தடவையிலையும் இவருக்கு ஏதோ ஒரு பரீட்சை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் இவர் மாட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கார். அப்போ அந்த மேனகா இல்லையா, அது மூலமாக இந்த கேரக்டர் பரதன், துஷ்யந்தன், சகுந்தலா, இதெல்லாம் வருது. அதுலேயும் அவருக்கு ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாயையில் மாட்டிக்கூடாதுன்னு கடுமையான தவம் செஞ்சு, அப்போது அவருக்கு விஸ்வத்தை நேதிக்கிற, மித்திரன்னா ஃப்ரெண்டு, விஸ்வம்னா பூமி, விஸ்வாமித்திரனா எ ஃப்ரெண்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு அப்போ காயத்ரி மந்திரம் கிடைச்சது. அந்த காயத்ரி மந்திரம் விஸ்வாமித்திரனுக்காகவே கிடைச்சது. அப்போது வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷின்னுவாங்க, நான் உன்னை பிரம்மரிஷின்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு வசிஷ்டர் சொன்னார் அப்படின்னு. இது அவருடைய கதை. நான் இப்போ 2வதாக சொன்னது ராமாயணத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்கள்லாம் வச்சு வந்தது. உலகத்தில் சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்களே கூட எதையாவது சாதிச்சிட்டிங்கனாக்கா உங்களை கூட எல்லோரும் ஞாபகம் வச்சுன்னு இருப்பாங்க. மெனி எ மேன் கம் டு திஸ் வேர்ல்ட், ஒன்லி ஃபியூ கேன் மேக் எ மார்க் அண்ட் லீவ் சம் ட்ரேஸ் பிஹைண்ட் தம் அப்படின்வாங்க. எவ்வளோ பேர் உலகத்தில் வராங்க, அதில் புகழோடு இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். கணம் கணம் தோன்றி கணம் கணம் மறையும் பிணம் பல, பிறந்தார் என்போர் புகழுடன் சிறந்தார் அப்படின்னு மனோன்மணியத்தில் சுந்தரம் பிள்ளை எழுதுவார். புழு பூச்சி மாதிரி எவ்வளவோ பறந்து செத்துன்னு இருக்குது. எதையாவது யாராவது சாதிச்சாங்கன்னா அவங்க தான் பிறந்தாங்கன்னு அர்த்தம். கணம் கணம் தோன்றி கணம் கணம் மறையும் பிணம் பல, பிறந்தார் என்போர் புகழுடன் சிறந்தார். இப்போ ஈதல் இசைப்பட வாழ்தல் அப்படின்னா நிறைய தான தர்மம் பண்ணுறது, பேரும் புகழோடு வாழ்கிறது, தோன்றி புகழோடு தோன்றுக, இப்படி எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட கேரக்டர்ஸ், அதுக்கு டெஃபினிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு விதமான வேலை. இது பெருசு இது சின்னதுன்னு ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன உனக்கு பல் ஏதோ மாட்டிக்கிச்சு, அந்த நேரத்தில் ஒரு மேட்ச் பாக்ஸையாவது உடச்சி குத்தி பார்க்கறதுன்னா உனக்கு மூடே வராது. இப்போ சிறு துரும்பும் பல் குத்த உதவும். ஸோ இட் இஸ் நாட் வாட், இட் இஸ் ஹவு இட் இஸ் யூஸ்ஃபுல் டு அஸ். இப்போ மாநிலம் பயனுற வாழ்வதற்கு ஒரு வல்லமை தாரவேங்கிற மாதிரி இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் யாராவது யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா அவங்கள இந்த உலகம் என்றைக்கும் ஞாபகம் வச்சுக்கும். ஸோ யூ ஆல்சோ பி யூஸ்ஃபுல் டு த சொசைட்டி இன் சம் வே, பீப்புள் வில் ரிமெம்பர் யூ. பிரணவ மந்திரத்தை ஈசனுக்கு ஓதியதால் முருகப்பெருமான் சுவாமி மலையில் தகப்பன் சாமி என்று அறியப்படுகிறார். அதுபோல திருவாதவூரன் ஓத திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது என்று சொன்னது மட்டுமல்லாமல் தனது கையொப்பத்தையும் இட்ட சிவபெருமான் திருவாதவூரன் என்று அழைக்கப்பட்ட மாணிக்க வாசகருக்கு குருவா அல்லது இறைவனா? உலகத்தில் 3 விதமான ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். பகவத்கீதை என்பது பகவானாகிய கிருஷ்ணர் மனிதர்களுக்காக ஓதியது. அப்போது பகவான் மனிதர்களுக்கு கொடுத்தான் பகவத்கீதைன்றது.
திருக்குறள் என்பது மனிதர்களுக்காக ஒரு மனிதனாகிய திருவள்ளுவன் கொடுத்ததுங்கிற மாதிரி. இந்த மாதிரி யார் கொடுக்குறாங்கங்கிறது முக்கியம் இல்லை, அதனுடைய யூட்டிலிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் கொடுத்தா என்ன, யூட்டிலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போது ஒரு பையன் நல்லா படித்து ஒரு காலேஜில் லெக்சரராக இருக்கான்னு வச்சுக்கோ. அப்போது அவனோட வயசான ஒரு ஸ்டூடெண்ட்டு அந்த கிளாஸில் இருக்கலாம், ஆனால் இவன் தான் வாத்தியார். ஸோ முருகன் ஹஸ் காட் த பொசிஷன் ஆஃப் எ ப்ரொஃபஸர். ஒரு டீச்சர் போஸ்ட்டில் அவர் உக்காண்டார். அதனால் யாராக இருந்தாலும் அவர்கிட்ட போய் தான் லெசன்ஸ் வாங்கணும். ஸோ லைக் தட், பிகாஸ் ஈஸ் இன் தட் பொசிஷன், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படி மாதிரி குருவாக இருக்கிறான். அதனால் அருள்வாய்னு அவங்ககிட்ட தான் போய் நிற்க வேண்டியிருக்கும். அது சிவனாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, தே ஹாவ் டு. மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு. ஒரு நாள் இந்த அம்மா குளிச்சிட்ருக்கு பார்வதி. அப்போ சிவபெருமான் அப்படியே வந்துடுறாரு. நம்ம என்னடா நமக்குன்னு ஒரு செக்ரட்டரி இருந்தாக்கா சிவபெருமான அம்மா குளிச்சுட்டு இருக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணியான்னு சொல்லியிருப்பாங்கண்ணே அப்படின்னு அதே எண்ணத்தில் உடம்புல மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு இருக்காங்க. அந்த மஞ்சள்லேருந்து ஒரு பிள்ளையார் மாதிரி ஒரு அழகான பையன் வந்துடுறான். இந்த எண்ணத்திலே இருக்கிறதுனால இந்த அம்மா தன்கிட்ட இருக்கிற சக்தி ஆயத்தை பிள்ளையார் கையில் கொடுத்து, இனிமேல் நீ தான் எனக்கு பாடி கார்டு, யார் வந்தாலையும் விடாத அப்படின்னு. ஸோ அடுத்த தடவை சிவன் வரும்போது இவர் வெயிட் பண்ணியான்றார். ஏன்னா இவருக்கு சிவனை தெரியாதுன்னு நம்புவோம். அப்போது சிவனுக்கு கோபம் வருது, நந்தி அனுப்புகிறாரு. ஒரு அடி அடிச்சா நந்தி போய் ஊந்துறாரு. தேவர்கள்லாம் வராங்க, எல்லோரும் வராங்க. ஸோ ஒரு பக்கம் சிவன், ஒரு பக்கம் விஷ்ணு, ரெண்டு பேரும் சண்டை போட்டு இவருடைய கழுத்தை அறுத்துடுறாங்க. அப்போது முண்டம் தனியாக, கழுத்து தனியாக. பார்வதி கோவம் வருது. கோவம் வந்து என் பிள்ளை எவ்வளோ அழகாக இருந்தான், இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய உடம்புலேருந்து சக்தி சைன்யத்தை கிரியேட் பண்ணுறான். ஒரு பக்கம் ஆண்கள் தேவர்கள் சிவனுடைய படைகள் எல்லாம், இந்த பக்கம் சக்தி சைன்யம், ரெண்டு பேருக்கும் உக்கிரமான ஒரு போர் நடக்குது. அப்போது இந்த மாதிரி பேசிஃபை பண்ணுறதுக்காக உனக்கு என்ன தான் வேணும்னு என் பிள்ளைய பழைய மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு போய் இவர் நந்தி அனுப்புகிறார். வடகிழக்கு திசையில் போ, எந்த தலை கட்சாலையும் எடுத்துனுவான் அப்படின்னு. இவர் போகிறாரு. அங்கே ஒரு யானை தலை தாங்குது, அதை எடுத்துன்னு வந்துடுறாரு. ஸோ இந்த உடம்பு கிடக்குது இல்லையா, அதுக்கு மேலே இந்த யானை தலையை ஃபிட் பண்ண உடனே யானை முகத்தோட பிள்ளையார் எந்திரிச்சு உக்காந்துக்கிறாரு. பார்வதி கதறான், என் பிள்ளைய அவ்வளோ அழகாக இருந்தான், முருகன் மாதிரி தானே இருந்தாவனும், நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு. அப்போ தேவர்கள்லாம், சிவனெல்லாம், விஷ்ணுவெல்லாம் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, ஒரு பெரிய ராட்சசன் இருக்கான், அவன் பேர் கஜமுகாசூரன், யானை முகத்தை கொண்ட ஒரு அசுரன், கஜமுகாசூரன். ஒரு யானை அழிக்கிறதுக்கு யானை தான் தேவைப்படும், அதனால தான் இந்த தெய்வ நாடகம் அப்படின்னு சொல்லி பிள்ளையார சிம்மாசனத்தில் உட்கார வச்சு, இவர் இனிமேல் முழு முதல் கடவுள், பூரணத்துவமான கடவுள். ஏன்னா சிவன், பிரம்மா, விஷ்ணு எல்லாரும் சேர்ந்து அவங்க பவரை கொடுக்குறாங்க, எல்லா தேவர்களும் அவங்க பவரெல்லாம் கொடுக்குறாங்க. அதனால் எல்லா தெய்வமும் பிள்ளையாருக்குள்ளே இருக்குது. அதனால் நாயகன் அப்படின்னா தனக்கு மேல் தலைவன் இல்லாதவன் அர்த்தம். முழு கடவுள், முதற்கடவுள். இனிமேல் எந்த பூஜை பண்ணுறதுனாலையும் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு தான் மற்றவங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணணும். அதனால் நீ இன்றைக்கி சிவனுக்கு விஷ்ணுக்கெல்லாம் பூஜை பண்ணணுன்னா முதல்ல சுக்லம் பரதம் தான், அதுக்கப்புறம் தான் அவங்கள பூஜை பண்ண முடியும். விநாயகரை பூஜை பண்ணுறதுக்கு நீ யார் எந்த கடவுளும் கும்பிட தேவையில்லை, இவரையே கும்பிட்டா போகிறோம். இதுதான் விநாயகருடைய மகிமை. இவங்க அந்த போஸ்ட்டை கொடுத்து எல்லாருடைய பவரும் விநாயகரில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நேரமும் விநாயகர் தன்னுடைய பவரை காட்டியிருக்கார். இங்கே நீங்கள் திண்டிவனம் தாண்டிட்டு போனீங்கன்னா அச்சுறுப்பாக்கம்னு ஒரு இடங்குது. அங்கே முப்புராதிகளை அழிப்பதற்காக சிவன் போகிற போது அவருடைய தேர் இல்லையா, அது அச்சு முறிஞ்சு போய் அந்த இடத்துல நின்றுது. அதுதான் அச்சு இருனா உடைந்த, பாக்கம்னா ஊருன்னு அர்த்தம், அச்சிறு பாக்கம். அதனால தான் ஏன் அப்படி நடக்குதுன்னா, அவர் பிள்ளையாரை கும்பிடாது போட்டார். அதனால் பிள்ளையார் வேணும்னே விக்னம்னா தடைகளை உருவாக்குகிறவர். அதனால் விக்ன விநாயக பாதன மோசம் சொல்லுவாங்க. அப்போ விநாயகர் சொல்கிறார், என்ன கும்பிடாது போனால் எல்லாம் பாருப்பேன் என்ன ஆச்சுன்னு சொல்லி. இப்போ இன்றைக்கி அச்சிறுப்பாக்கம்ன்ற இடத்துல சிவனே விநாயகரை கும்பிட்டாரு அப்படின்னு ஒரு இது இருக்குது. அங்கே கோயிலில் ஒரு பிள்ளையார் இருப்பார், ரொம்ப விசேஷம் அந்த பிள்ளையார். அச்சு இருன்னா அச்சு முறிந்த அப்படின்னு அர்த்தம். பரமாச்சாரியார் இருந்தபோது ஒரு விக்கிரகத்தை பண்ணி
நேராக எடுத்துன்னு போகிறாங்க கன்னியாகுமரியிலையோ ராமேஸ்வரத்துலேயோ பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு. அப்போ அந்த லாரியோட ஆக்சல் உடஞ்சி போகுது எங்கள் அச்சிறுப்பாக்கத்துலேயே. அப்போது மகாபெரியவர் சிச்சின்னு சொல்கிறாங்க, இந்த பிள்ளையாருக்கு இதே வேலையாக போச்சு. அந்த காலத்தில் சிவனுடைய தேரோட அச்சம் முடித்தான், இன்றைக்கி லாரியோட ஆக்சலை உடைச்சான். அங்கே போய் அச்சிறுப்பாக்கத்தில் இருக்கிற பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடச்சிட்டு கற்பூரம் கொளுத்திட்டு போங்க, எல்லாம் நல்லா ஆகிடுவார். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போனாங்க. முருகன் வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கணும், அவள் கிழவன்னு சொல்லி ஓடுறா. அப்போது இவருக்கு புரியுது, நம்ம பிள்ளையாரை கூப்பிடல, என்ன தான் தெரியும் பிரதர் அப்படின்னு அவரை கூப்பிட்டோடனே அவர் ஒரு யானை மாதிரி வந்து வள்ளியை துரத்தி அந்த முருகப்பெருமான் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாரு. அப்போ முருகனுக்கு பிள்ளையாருடைய தயவு தேவைப்படுச்சு. அதுக்கப்புறம் இங்கே சக்தி சண்டை போடுறா. அப்போது அசுரர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கிற அந்த ஆள் என்ன பண்ணுறான், யார் சுக்கராச்சாரியருடைய மனைவி, அவள் இறந்து போனவங்கெல்லாம் அங்கே ஒரு மிருத்யுஞ்ச மூலிகை, ஏன்னா செத்தவங்களை பழக்கி வைக்கிற மூலிகையில் ஒரு குளம் பண்ணி அதில் முக்கி எடுக்கிறா. செத்து போனவங்களாம் திருப்பி வந்து சண்டை போட்டுன்னுக்கிறான். சிவன் எவ்வளோ நேரம் தான் சண்டை போடுவார். அதனால் விஷ்ணு பார்க்குறாரு, நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னு அவர் ஒரு எருதா மாதிரி வந்து அந்த குளத்தில் இருக்கிற எல்லா தண்ணியும் குடிச்சிட்டு வெளியே ஓடி போடுறாரு. அதனால் சிவபெருமான் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னாராம், உலகமே அழிஞ்சாலையும் நீ நானும் ஒன்றா இருப்போம். அதனால் உலகம் அழிகிற போது கூட பிரம்மனும் போய் கங்கேளன் கலாபரமும் கருங்கடல் மூடி எல்லாம். அப்போது நந்திங்கிற ஃபார்மில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய 2 கொம்புக்கு நடுவில் சிவன் நின்று வீணையை வாச்சிக்கிட்டு மாசில் வீணையை வாச்சிக்கிட்டு இருப்பார். வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி அப்படின்னு வாசிச்சுட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா உலகம் அழிஞ்சா இந்த ஆளி ஏன் சந்தோஷப்படுறான்றத ஒரு வாசிய சேடிஸ்ட் அப்படிங்கிற பாயிண்ட் வருது. அவர் என்ன நினைக்கிறாரு, எத்தனையோ வருஷமாக நான் சான்ஸ் கொடுத்தும் இந்த ஜனங்கள்லாம் உருப்படாமே இருக்காங்க, அட்லீஸ்ட் இப்பயாவது எல்லா பிள்ளைங்களும் எங்கிட்ட வந்துடுவாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தில் அவர் அந்த ஊழி தாண்டவத்தை ஆடுறாராம். அதான் அந்த விஷமுண்டா கண்டன் மிக நல்ல வீணை தழுவி அந்த இடத்துல ஆடுறதுக்கான காரணம்னுவாங்க. அப்படி கிருஷ்ணர் அவர் சமந்தகமணி காணோன்னு அவர் கெட்ட பேர்லாம் வருது. அப்போ அவர் பிள்ளையார் நினைக்கிறாரு. பிள்ளையார் வந்து சரி அப்படின்னு அந்த குகையில் கட்டி இருக்கிற தொட்டில் இருந்த சமந்தகமணி கிடைக்கிற மாதிரி பண்ணி கிருஷ்ணருக்கு இருந்த அபவாதத்தை மாற்றி காட்டினார். அப்போ அம்பாளுக்கு, சிவனுக்கு, கிருஷ்ணருக்கு, எல்லா தெய்வங்களுக்கும் ஏதோ ஒரு சோதனையை கொடுத்து அவங்க பிள்ளையாரை கும்பிட்டு பின்னால் தான் அந்த தடைகள் எல்லாம் வந்து நிவர்த்தி ஆச்சு. அதனால் பிள்ளையாருங்கிறது ரொம்ப ஒரு முழு முதல்ங்கிற 2 பாவனையிலையுமே அவரை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இந்த தேவர்கள் இந்த புராணங்களில் எல்லாம் நிரூபணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஹில்டா சார்ட்டன் ஒரு பொம்பளை, அவள் ஒரு காலத்தில் அமெரிக்காவில் நியூயார்க்கில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் வந்து நெருப்பு சட்டி கையில் வச்சுக்கினா அவன் மூலமாக முருகர் பேசுவார். அப்போ அவள் பல விஷயங்களை சொல்லியிருக்கா. அவளுக்கு இந்த பவர் எப்படி கிடச்சதுன்னா, அவள் முதல்ல ஸ்ரீலங்காவில் இருந்தாள். ஸ்ரீலங்காவில் இருந்த ஒரு குருக்கிட்ட உபதேசம் வாங்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தால் முருகனை. அப்போ ஒரு நாள் அவளுடைய எண்ணத்தில் பிள்ளையார் வர்றார், நீ என் பிரதரை கும்பிடுற, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நானும் இருக்கேன்றது நீ மறந்து போகிற பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவகிட்ட அவர் சொல்கிறார், நீ ஒரு நோட் புக்கு பேனா எடுத்துக்கோ, உனக்கு என்னெல்லாம் டவுட் இருக்குதோ மனசில் நினை, எல்லாத்துக்கும் நான் உன் கையிலேயே பதில் எழுதுறேன்னு சொல்கிறார். ஒரு மாதிரி ஃப்ளான்செட் ரைட்டிங் மாதிரின்னு வச்சுக்கோ. அப்போ அந்த அம்மாவுக்கும் முருகருக்கும் என்ன கன்வர்சேஷன் நடந்தது அப்படின்னு படிப்பாங்க. பிள்ளையார் முருகருக்குள்ள பிள்ளையாருக்கு. One day I went to my room and laid down and said, Ganesha, could you explain what I would like to know? I fell into a deep sleep. Suddenly I was awakened by Ganesha and I heard him say, take a pen in hand and write. I did not move. He repeated louder, take a pen and write. This is what I wrote. To bring understanding to the illiterate of long ages ago, so long ago that the flood had not yet engulfed Lemuria, fables or tales were told to the race emerging from the darkness of an unenlightened mind.
These stories had been handed down and have remained as symbols to be understood only by the few. Just as Jesus spoke in parables only to those who were to understand, so in those long ages past, to bring intelligence to the race emerging from ignorance and to awaken some understanding in their brains, symbols were used to educate them and quicken their evolution. You have known me in my true form, as beautiful as my brother Skanda. But do you love me any less in grotesque appearance as an elephant? Does my princely and godly form, as you call it, give you any more wisdom, or does it just plant a seed of desire to understand what is behind the symbolism? When I appear to you as Ganesha the elephant and you say you see beauty, joy and laughing eyes, இது நிஜமாக நடந்த ஒரு இன்சிடெண்ட். நம்ம புக்கில் எழுதியிருக்கு, நியூயார்க்கில் லெக்சர்லாம் சொல்லியிருக்கு. ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் கன்வர்சேஷன். ஆல்வேஸ் இந்த ஸ்பிரிச்சுவல் ஹை லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சப்கான்ஷியஸ் தான். இப்போது பகவத்கீதையை தேரில் 2 பக்கம் எல்லோரும் சண்டைக்கு நின்றுட்டு இருக்கிறாங்க குருஷேத்திரத்தில். அப்போ 18 சாப்டரையும் ஒரு சொல்லி முடிவு வரைக்கும் எல்லோரும் சும்மா நின்றுப்பாங்க. ஸோ தி வேர் ஆல் டிஸ்கஸ்ட் இன் சப்கான்ஷியஸ் மைண்ட். இப்போ நீங்கள் கனவுல தூங்குறீங்க, அப்போ உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் தண்ணியில் முழுகிற மாதிரி, ஓடி போய் ரயிலை பிடிக்கிற மாதிரி, பரீட்சையில் கோட்டை அடிக்கிற மாதிரி விதவிதமாக வருது இல்லையா? அது பார்த்தா ஏதோ ஒரு 1 இயருக்கு நடந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கடிகாரத்தை பார்த்தா 10 நிமிஷத்தில் மொழி போயிருக்கும். இதுதான் வாயு வேகம் மனோவேகம்னு சொல்கிறது. அப்போ கனவுகள் என்பவை தே ஆர் அவுட்லெட்ஸ் ஆஃப் ஏ சப்கான்ஷியஸ் மைண்டு. அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு போயிடும். மனோவேகம்னா அதுதான். அந்த வகையில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் அப்படி தான் நடக்கிறது. ஸோ அவள் பின்னால் பெரிய ஆளாயிட்டான், அங்கெல்லாம் போனான், அமெரிக்காவில் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். அவள் உலகத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னான். இப்போ என்ன சொல்லியிருக்கான்னா, அதில் 1984 இந்த உலகத்துக்கு வழிகாட்டுறதுக்காக நாங்கள் ஒரு பிக் லைட், ஒரு ஒளி வடிவான எனர்ஜியை இந்த பூமிக்கு அனுப்பிச்சிருக்கோம். நீங்கள் இப்போ உலகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த அனாச்சாரங்கள் இதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். மதர் எர்த் இஸ் ட்ரைங் டு தன்னுடைய ஃபேஸை ரீஷேப் பண்ணிக்கிறா, அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் தான் இதெல்லாம். ஸோ யூ ஆர் ஆல் மை ஃபெய்த்ஃபுல் சோல்ஜர்ஸ், நோ ஜென்ரல்ஸ். ஸோ லெட் ட்ரபுள் நாட் ட்ரபுள் யூ. நீங்கள் முருகனை நினச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் பிடிச்சிக்கிட்டு இருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலம் வருகிற போது இந்த உலகத்தில் கெட்டவங்கெல்லாம் அழிவாங்க, நல்லவங்கெல்லாம் இருப்பாங்க. அப்போது முருகர் உங்களுக்கெல்லாம் துணையாக இருந்து இதெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கந்தா ஸ்போக்கன் டு யூ அப்படின்னு அந்த இதில் இருக்கு. 1984 நியூயார்க் பிள்ளையார் கோயிலில் அவன் மூலமாக முருகன் பேசினது இதெல்லாம். ஸோ 84னா அது ஒரு 16, இது ஒரு 26, இவ்வளோ வருஷம் ஆகிருக்குது. இப்போ அது பொய்யா இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் திங்ஸ் வில் ஹேப்பன் நவ் சூன் ஆன் திஸ் எர்த். பல விஷயங்கள், ஒரு உலக போர் வரப்போகுது இப்போ கூடி சீக்கிரம். ஸோ பல மாறுதல்கள் உலகத்தில் வரும். ஒரு டிஸ்டர்ப்டு ட்ரெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சத்தியுகம்ன்றாங்க இல்லையா, எல்லோரும் நல்லவங்க, எல்லோரும் பக்தியாக இருப்பாங்க. தர்மத்தின் வாழ்வுதனி சூதுக்கவும் பின் தர்மம் வெல்லுங்கிற மாதிரி அயோக்கியங்கள்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க, நல்லவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. அதுக்கான ஒரு காலம் வெகு விரைவில் இந்த பூமியில் வந்து கொண்டிருக்கிறது. அதில் யாருக்கும் சந்தேகம் தேவையில்லை. இங்கே ரமணி குருஜின்னு ஒருத்தர்கிட்ட காகபுஜண்டருடைய நாடி இருந்துச்சு. முதல்ல 9 ராமநாதன் ஸ்ட்ரீட்டில் இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ சேலையூரில் ஒரு காகபுஜண்டர் கோயிலெல்லாம் கட்டி வச்சுருக்காரு. ஸோ நான் காளிகாம்பாள் கோயில் சிவாச்சாரியார், குருஜி சுந்தரராமன், இந்து சமய அறநிலைத்துறை செயலாளர் சண்முக சிகாமணி எல்லோரும் அந்த ஓலையை ஒரு நாள் படிக்கிறதுக்கு என்னை கூட்டிட்டு போனாங்க. நான் அண்ணா நகரில் இருந்தாப்போ. அந்த ஓலையில் என்ன வருதுன்னா, மக்கள் ஆடுமாறு ஆடி கலியிலே மக்கள் நிலையிலே மாறுபாடு கொண்டு நின்றாலும் மக்களின் மன வேறுபாடு பேயாட்டம் அதுபோல் ஆடி ஆடி நின்றிட்டாலும் அலையும் ஓர் காலத்து அலைந்து ஓயும் ஓர் காலத்து ஓய்ந்து அமையும் ஓர் காலத்து அமைந்து நிற்கும் காலத்துத்தான் அருள் ஒளியை காண முடியும் என்றோம். அருள் ஒளியின் ஆனந்தத்தை நிறைவுடன் பருகிட விதி கொண்டதோர் தமக்கன்றோ அனலில் சுட்ட விளக்கமாகும். உலகத்தில் இந்த மாதிரி எல்லா கன்ஃபியூஷனும் முடிஞ்ச போது யாருக்கெல்லாம் டிசர்விங்காக இருக்காங்களோ அவங்களுக்கு
அனலில் சுட்ட விளக்கம் மாதிரி நல்லா தெள்ள தெளிவாக மக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரிய போகிற காலம் வருது அப்படின்னு அந்த வேலையில் வந்துச்சு. ஸோ அதில் வந்தது இந்த மாதிரி இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து மனசில் வருத்தப்பட வேணாம், எல்லாம் மாறக்கூடிய காலம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ என்ன நடக்கும்னா, ஒளியாய் உவந்து அருட்பொலிவாய் நிறைந்து அகிலமெல்லாம் ஆதாரம் கொள்வான், தெய்வ வடிவும் கொள்வான். உலகத்தில் எங்கெல்லாம் வெளிச்சிருக்கோ அங்கெல்லாம் அந்த வைகாட்டி, த மெசையா ஆஃப் காட் வில் ஸ்ப்ரெட் இஸ் க்ளோரி. அவனுக்குன்னு ஒரு டிவைன் ஃபார்ம் கூட வந்தாயிடும் அப்படின்லாம் அதில் வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் 84 சொல்லியிருக்காங்கன்னா இனிமேலாம் நடக்கணும், எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வி வில் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் in the coming times. Not one source, so many sources are there about this. ஒரு காலஜானம்னு ஒருத்தர் வீரபிரம்ம சுவாமிகள்னு அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் வந்து அவர் புளிய மரத்தடியில் பதிச்சுட்டு போனார். பின்னால் டாக்டர் வேதவியாசன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு, அவன் வந்து நந்தியாலில் சப் கலெக்டராக இருந்தான். ஒரு ஆள் வந்து இந்தாங்க இந்த ஓலையை உங்களுக்கு கொடுக்க சொல்லி எங்கள் தாத்தா சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு இவர்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறான். யார்? வீரபரமேந்திர சாமியுடைய வம்சத்தில் வந்த ஒரு பேரன் கொண்டாந்து கொடுக்குறான். இவர் என்னடா இது அப்படின்னு பார்க்குறாரு. அந்த புக்கை அதுக்கு முன்ன நாள் தான் ஒரு புக் ஸ்டாலில் பார்க்குறாரு. இந்த மஞ்சள் கலர் காயத்தில் கொட்டையத்தில் இருக்கும் இல்லையா, அது பார்த்துட்டு அதில் வருது இந்த மாதிரி நந்தியாலில் ஒரு பன்னி யானைக்குட்டி போடணும், அது இதெல்லாம் ஒரு மேட்ரான்னு சொல்லி மூடுறாரு. தாசில்தார் வந்து சார் வாங்க, ஒரு அதிசயம், மார்க்கெட்டில் எல்லா ஜனங்களும் ஒன்றா கூடியிருக்காங்க அப்படின்னு. என்னான்றார்? ஒரு பண்ணி யானைக்குட்டி போட்டுக்குதுன்னு. இன்றைக்கி பார்த்து இந்த புக்கு நம்மக்கிட்டேயும் வருது, இன்றைக்கி பார்த்து இந்த நிகழ்ச்சி ஏன் நடக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஈ காட் க்யூரியஸ். அப்புறம் வேதிக் யூனிவர்சிட்டின்னு ஹைதராபாத்தில் ஒன்று, பெங்களூரில் ஒன்று அவர் அமைச்சு இந்த பேப்பரெல்லாம் போட்டு ரிசர்ச் பண்ணார். அதில் அந்த காலஞானம் எழுதிய வீரபிரமேந்திர சுவாமி சொன்னதனுடைய ஷார்ட் ஃபார்ம் படிக்க சொல்கிறேன் பாரு. The avatara of God who shall appear on this earth by the end of the 20th century is clearly described as the God of gods. வரக்கூடிய அவதார புருஷன் காட் ஆஃப் காட்ஸ் என்ன? தேவராஜன்னா இந்திரன், தேவாதிராஜன்னா பெருமாள். தேவராஜன் வேறு, தேவாதிராஜன்னா வேறு. காட் ஆஃப் காட்ஸ். Let there be no mistake, the real avatara of God, Lord Kalki, is no religious fakir or sadhu. யாரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த கல்கி என்ற பேரில் அவர் வந்து ஃபக்கீர் கிடையாது. நான் பிச்சை எடுத்து சாப்பிட்ற சாமியார்லாம் கிடையாது. Or sadhu, சாதுவும் கிடையாது. or a saffron clad recluse. கஷாய வஸ்திரம் சரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனுஷனும் கிடையாது. In fact, he is not a religious person at all. அவர் இந்த ரிலீஜியஸ் குப்பைகளெல்லாம் மாட்டிக்காத ஒரு ஆள். But a world leader. உலகத்தை எல்லாம் தெரிஞ்ச மனுஷன். A born yogi. பிறப்பிலேயே யோக சக்திகளோடு பிறந்தவர். With political insight. அரசியலில் என்ன நடக்குதெல்லாம் கூட அவருக்கு தெரியும். And spiritual vision to create one humanity. அதுக்குள்ள ஆத்ம சக்தி அவர்கிட்ட இருக்கு. இந்த உலகத்தை ஒன்றாக்குவதற்கான ஆற்றல் அவர்கிட்ட கடவுள் கொடுத்திருக்காரு. This and this alone should help us to identify. இதை வைத்துக்கொண்டு அந்த தீர்க்கதரிசி யார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு அதில் காலஞானத்தில் அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி உலகம் பூராவும் நிறைய பேர், ஃபாத்திமாஸ் ப்ரொஃபஸர்ஸ்ன்னு போர்ச்சுகலில் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடங்களில் இந்த மாதிரி இது இருக்குது, எதிர்காலத்தை பற்றிய தீர்க்க தரிசனங்கள். அதெல்லாம் நம்ம ஒரு புக்காக கூட போட்டிருக்கோம். டோட்டலாக ஒரு பெரிய புக்காக போட்டு வச்சுருக்கோம். ஸோ காலம் கனிந்து வருகிற போது மக்களுக்கு அந்த நிகழ்வுகள் எல்லாம் வரும். நீங்களாம் கூட இந்த மாதிரி ஒரு கோயிலில் ராத்திரி எத்தனை மணி தான் 7:15 மணிக்கு வந்து உட்காந்துருக்கீங்கன்னா சும்மா உட்காந்துக்கிறீங்க. ஐயோ, லாட் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டி, சினிமா பார்க்கலாம், டிவி பார்க்கலாம், பீச்சில் உட்காந்துட்டு மண்ணை பொறுக்கின்னு இருக்கலாம். அதெல்லாம் விட்டுக்க 40 கிலோமீட்டர் வரீங்கன்னா உங்களுக்கும் அதில் பங்கு இருக்குது. யூ ஆர் ஆல்சோ a பார்ட் ஆஃப் திஸ் டிவைன் ட்ராமா ஆஃப் காட். அதனால தான் வர்றீங்க. ஓகே, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஆஸ் திங்ஸ் அன்ரைவல். எப்போ இதெல்லாம் நடக்குதோ அப்போ தான் உங்களுக்கு புரியும் எதுக்காக we were attached, why we were going to this organization. ஸோ ஒவ்வொன்றும் ஒரு இது தான். இப்போ
நான் வந்து இந்த ஃபீல்டில் 36 வருஷமாக இருக்கேன். 1984 ஐ காட் திஸ் பவர் பை எ டெத் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ ராகவேந்திர சுவாமி. அண்ட் அப்போந்து நாம் இதில் தான் இருந்துக்கிட்டே இருக்கோம், இந்த ஆன்மீக பாதையில் தான் இருக்கோம். ஐ ஹவ் கான் த்ரூ டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். மண்ணடியில் பார்த்தோம், பெசன் நகரில் பார்த்தோம், நிலங்கரையில் பார்த்தோம், இப்போ இங்கெல்லாம் வந்திருக்கோம். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நம்ம வேலைக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ நம்ம ரெடியாக பண்ணிவிட்டு உக்காண்ட்ருக்கோம். ஸோ இதில் நிறைய வருஷம் 30 வருஷம் இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. இந்த மகாதேவன்லாம் வந்து 30 வருஷம் ஆச்சாப்பா, 92. அப்போ 8 ஒரு 26 34 வருஷம் ஆகிப்போச்சு. குட். ஒரு 2-3 மண்ணடி பாட்டு போடு. இவங்கெல்லாம் மண்ணடியிலே வந்தவங்க. அப்போது நிறைய பாட்டு இவரே எழுதியிருக்காரு, சவந்தலாமா எழுதியிருக்காங்க, இளந்தேவன் எழுதியிருக்காங்க, பஞ்சரத்னம் பாரதி எழுதியிருக்காங்க, எல்லாம் விதவிதமாக பாட்டு எழுதியிருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒரு விதமாக இருக்கும். நீ பாடு. குருவல்ல குருவல்ல நீரை உருவல்ல நீ மறை மறை நிறை கொண்டு யாவையும் முறையோடு காத்திடும் கரை தேடும் மாந்தர்க்கு நீ கலங்கரை. ஞானமும் யோகமும் தன்னிலை கொண்டு சத்தியமும் சாந்தியும் உன் அன்பினால் கண்டு சஞ்சலம் சஞ்சலம் என்று வரும் மாந்தர்க்கு சங்கரன் பொன்பதம் இருக்கையில் துயர் எதற்கு மாமழை மாமழை போல் அருள்மழை பொழிந்து நடமாடும் தெய்வமே. நான் செய்த புண்ணியமோ நீ செய்த மாயமோ என் வாழ்வில் ஓர் மாற்றம் உன் உருவ தரிசனம் இப்பிறவி முழுவதும் பிறவி தொடரினும் இசை ஞானம் கொண்டு நான் உன் நாமம் பாடுவேன். நானிலம் போற்றிடும் ஞானமூர்த்தி நானிலம் காத்திட நாதானி வாவா. குருவல்ல நீரை இறை உருவல்ல நீ மறை மறை. जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे. ओम जय शिव शंकर रे. அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம்,
ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம். ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.